வணக்கம். எனது பெயர் திவ்யதர்ஷினி. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவிகளால் நடத்தப்படும் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தின் இன்று நம்ம பார்க்க போகிறது மல்லிகை தோட்டத்தில் விளைச்சலை நம்ம அதிகரிக்கிறதுக்காண்டி பயோ ஸ்டிமுலேஷன் உயிர் ஊக்கியை பயன்படுத்தி எப்படி நம்ம விளைச்சலை அதிகரிக்கலாம் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். வணக்கம்மா, உங்கள் பேருமா? என் பேர் சரோஜா. இது எத்தனை ஏக்கர்மா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அரக்காணி பூச்செடி வச்சுருக்கோம். இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்காமா? பிரச்சனை தான், அடிக்கடி பூக்கு எல்லாம் செடியெல்லாம் பூச்சி மாரியே வந்துடுது, கருப்பாக வந்துடுது. விளைச்சலாம் மழை எங்கேயா பெய்யுது. சரிம்மா, இப்போ இந்த மல்லிகை தோட்டத்துக்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா பயோ ஸ்டிமுலேஷன் உயிர் ஊக்கி நம்ம கொடுக்கறது மூலமாக விளைச்சல் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அந்த பயோ ஸ்டிமுலேஷனுக்கு முக்கியம் ஹியூமிக் ஆசிட் என்றால் என்னென்னா, இப்போ நம்ம இலை செடி கொடி இதெல்லாம் மக்கி பூமிக்கு அடியில் நிலக்கரியாக இருக்கும். அந்த நிலக்கரிக்கு மேலே ஒரு படிவம் மாதிரி படிஞ்சிருக்கு. இப்போ பாலில் மேலே பாலாடை படிச்சிருக்கிற மாதிரி ஒரு படிவம் இருக்கும். அந்த படிவத்தை தான் நம்ம உரமாக பயன்படுத்தலாம். அதை தான் நான் ஹியூமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். டானிக்காகவே இருக்கும். நீங்கள் உரக்கடையில் கேட்டிங்கன்னா டானிக்காகவே எடுத்து கொடுப்பாங்க. இதை நம்ம வயலுக்கு மட்டும் இல்லை, வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் எந்த தோட்டத்துக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம பயன்படுத்துறது மூலமாக சாயில் லூசனிங், அதாவது நம்ம மண்ணில் இருக்கிற அந்த நுண் துகள்லாம் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு வேர்கள் நல்லா ஊடுருவி அது மூலமாக ஊட்டச்சத்தை எடுத்துக்கும். இப்போ நம்ம மண்ணில் அதிக அளவு நுண்ணீர்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதோட பெருக்கத்தை இது அதிகரிக்கும். இதாம்மா ஹியூமிக் ஆசிட், ஹியூமிக் அமிலம்னு சொல்லுவோம். இது நம்ம எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணலாம்னா 1 லிட்டருக்கு ஒரு டீஸ்பூன் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதை இப்போ நம்ம ஹியூமிக் ஆசிட் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுலேருந்து 4 ml 1 லிட்டர் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஹியூமிக் அமிலத்தை மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த பஞ்சகாவியத்தையும் நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா 30 ml நம்ம அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்ப்ரேயரு இதுக்கு நம்ம 60 ml ஹியூமிக் அமிலமும் 450 ml பஞ்சகாவியம் நம்ம கலந்து இதில் அடிக்கணுமா. காலேஜ்லேருந்து பிள்ளைங்க இதேமாதிரி சொல்லி கொடுத்துச்சுங்க. எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது.